ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம யுவர் சாய்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸியான, ஹெல்த்தியான, டேஸ்டியான மட்டன் சூப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 1/2 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கருவேப்பிலை அண்ட் ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுப்போம். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆயில் சேர்த்து சூடான பிறகு தாளிக்க வச்சுருந்த ஹோல் ஸ்பைசஸ் போட்டு தாளித்து இப்போது கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுப்போம். தென் இப்போது கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் சேர்த்து வதக்கிப்போம். ஆனியன் நல்லா வதங்க அது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிப்போம். ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கி வந்தோடனே கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை சேர்த்து நல்லா வதக்கிப்போம். எல்லாம் சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி தண்ணி ஆட் பண்ணாமல் ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே வேக வச்சுப்போம். 3 மினிட்ஸ் இதோட சேர்த்து வதக்கிறதுனால ஹோல் ஸ்பைசஸ் ப்ளஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போது இந்த மாதிரி மட்டன் கலர் நல்லா மாறி வந்தோடனே நம்ம சூப்புக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி சால்ட் ஆட் பண்ணி குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுடலாம். நம்ம இப்போ ஒரு 8 விசில் விட்டுப்போம். வாங்க இப்போது ஓப்பன் பண்ணி சூப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பர்! பார்க்கும்போதே நல்லா வந்திருக்கு. மட்டனும் நல்லா வெந்திருக்கு. இதை நீங்கள் கிட்ஸ், அடல்ட்ஸ் எல்லோருக்கும் கொடுக்கலாம். கிட்ஸ்க்கு கொடுக்குறப்ப மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அண்டு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த சூப்பில் பெப்பர் அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணி குடிக்கலாம். இந்த சூப்பை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Thank you friends.